நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆண்ட்ராய்ட் ஃபோனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள ஒரு 3 முக்கியமான ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 7.0 அதாவது ஆண்ட்ராய்ட் நக்கட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சா. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள செட்டிங்ஸ் தான் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் 7.0 அதாவது ஆண்ட்ராய்ட் நக்கெட்டில் உள்ள செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 முக்கியமான ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக உங்கள் ஃபோனில் உள்ள சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் ப்ளக்இன் பண்ணும்போது அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சவுண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை லாக் அண்ட் அன்லாக் பண்ணும்போது உருவாக்கக்கூடிய சவுண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் எந்த பகுதியில் நீங்கள் டேப் பண்ணும் போதும் அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு. இந்த 3ஐயும் எப்படி எனேபிள் பண்ணுறது? இந்த 3 ஃபீச்சரும் டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் கிடைக்கிது, அதுவும் ஆண்ட்ராய்ட் 7.0ல். அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் லைட்டை ஸ்க்ரூல் பண்ணுங்கள். ஸ்க்ரூல் பண்ணும்போது சிஸ்டம் இருக்கும். சிஸ்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த 3 ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸில் உள்ள என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் டச் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளே சவுண்ட்ஸ் வென் யூ டச் செர்டன் ஐட்டம்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் டேப் பண்ணும்போது ஒரு சவுண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் சவுண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் ஃபோனை லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது நீங்கள் சவுண்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சவுண்ட் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா அதில் ப்ளக்கை நீங்கள் ப்ளக்இன் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சவுண்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 முக்கியமான ஃபீச்சர்ஸை டிஃபால்ட்டாக கிடைக்கிது. அது ஆஃப் மோடில் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்லைடரை நீங்கள் அப்படியே ஒரு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3மே ஒரு ப்ளூ ஷேடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலியமாக இந்த 3 ஃபீச்சர்ஸை உங்கள் ஃபோனில் சவுண்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் 7.0ல் உள்ள செட்டிங்ஸ், முக்கியமான 3 ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.